அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக ஆண்டுதோறும் முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதானது வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதிற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக வழங்கக்கூடிய 2026ஆம் ஆண்டுக்கான முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதிற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக வழங்கக்கூடிய முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது 2026க்கு விண்ணப்பிப்பது குறித்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த செய்திக்குறிப்பை ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டுக்கான முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது விண்ணப்பிக்க கடைசி நாள் 6/7/2026. சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களது பணியை அங்கீகரிக்கும் பொருட்டு முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று 15 முதல் 35 வயது வரை உள்ள 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த விருது ரூபாய் 1 லட்சம் ரொக்கம், பாராட்டு பத்திரம் மற்றும் பதக்கமும் வழங்கப்படுகிறது. அதன்படி 2026ஆம் ஆண்டிற்கான முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது எதிர்வரும் 15/8/2026 அன்று நடைபெறும் சுதந்திர தின விழாவில் வழங்கப்பட உள்ளது. இவ்விருதிற்கு கீழ்காணும் தகுதிகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. அதாவது முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது 2026ற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. 15 வயது முதல் 35 வயது வரை உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகியோர் இவ்விருதற்காக விண்ணப்பிக்கலாம். ஏப்ரல் 1, 2025 அன்று, அதாவது 1/4/2025 அன்று 15 வயது நிரம்பியவராகவும், மார்ச் 31, 2026 அதாவது 31/3/2026 அன்று 35 வயதுக்கு உள்ளாகவும் இருத்தல் வேண்டும். கடந்த நிதியாண்டில் 2025-2026 அதாவது 1/4/2025 முதல் 31/3/2026 வரை மேற்கொள்ளப்பட்ட சேவைகள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படும். விருதிற்கு விண்ணப்பிக்கும் முன்பு குறைந்தபட்சம் 5 வருடங்கள் தமிழகத்தில் குடியிருந்தவராக இருத்தல் வேண்டும். அதற்கான சான்று விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும். விண்ணப்பதாரர்கள் சமுதாய நலனுக்காக தன்னார்வத்துடன் தொண்டாற்றி இருக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் செய்த தொண்டு கண்டறியப்படக்கூடியதாகவும் அளவிடக்கூடிய இருத்தல் வேண்டும். மத்திய மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகளில் பணியாற்றுபவர்கள் இவ்விருதிற்கு விண்ணப்பிக்க இயலாது. விண்ணப்பதாரருக்கு உள்ளூர் மக்களிடம் உள்ள செல்வாக்கு விருதிற்கான பரிசீலனை கணக்கில் கொள்ளப்படும். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க கடைசி நாள் 6/7/2026. விண்ணப்பங்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இணையதளமான www.sdat.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே மேற்சொன்ன தகுதிகளோட ஆண்கள் மற்றும் பெண்கள் 2026ஆம் ஆண்டுக்கான முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதிற்கு விண்ணப்பிக்கலாம். இந்த விருதிற்கு இணையதளம் வழியாக எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், இதற்கான மேலும் தகவல்கள் பற்றிய முழு தகவல்கள் ஏற்கனவே நமது சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவை பார்த்து எவ்வாறு இந்த முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதிற்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளலாம். அந்த வீடியோவோட லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். 2026 சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்டிற்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.